ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வடமும் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் ஓகே, இது ஆப்ஷனல் தான். வடமு நல்லா ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பெரிய சைஸ் பூண்டை உரித்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதனால் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 5 மினிட்ஸ் எண்ணெயில் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நீங்கள் தக்காளி எடுத்துக்கோங்க. நீங்கள் புளி நிறையா போடுறீங்கன்னா தக்காளியோட அளவு கம்மி பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் புளி சேர்க்குறதுனால நான் 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கணும். தக்காளி இந்த மாதிரி மேஷ் ஆகிற வரைக்கும் வதங்கணும். அப்புறம் நான் புளி தண்ணி எடுத்திருக்கேன். இதில் தான் ஒரு இது இருக்குது. புளி தண்ணியை கரைச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் 3மே ஆட் பண்ணிக்கலாம். நான் இதெல்லாம் ஆட் பண்ணி நான் அந்த புளி தண்ணி கூட சேர்த்து குழம்புல ஊற்றிட்டேன். நல்ல குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மீன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மீன் தான் எடுத்திருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, அதனால் நான் மீன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மீன் ஆட் பண்ணும்போது நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். மீன் போடும்போது ஒன்று ஒட்டாத மாதிரி ஒவ்வொரு சைடில் போடுங்க. போட்டுட்டு நீங்கள் ரொம்ப கிளறினீங்கன்னா மீன் உடஞ்சிரும். சும்மா லைட்டாக அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஓரத்தில் நல்லா கிளறி விடுங்க. சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, மல்லி தூவி இறக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.